பாண்டியம் தலை துவங்கியிருந்த காலத்தில் அண்டை நாடுகளோட வணிகம் செய்கிறதுக்காக கடலில் வங்கம் செலுத்தினவங்க வங்கப்பல்லர்கள். இவர்கள் மீன் பிடித்தல் வாழ்வியலாக கொண்டு வாழுகிற நெய்தல் நிலப்பரதவர்கள் கிடையாது. வங்கப்பல்லர்கள் மருத நிலக்குடிகள். கருத்தியல் அடிப்படையில் கட்டுமரம் தான் மனுஷன் உருவாக்கி பயன்படுத்திய முதல் மிதவை. தொடக்கத்தில் குளத்தில் தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. பிறகுதான் கட்டுமரம் கடலுக்கு நாளடைவில் சென்றிருக்கு. கட்டுமரம் தான் கப்பல்களுக்கெல்லாம் மோதாது. இதே போல் வங்கம்ங்கிற சொல்லும் மருத நிலத்தில் தான் உருவானது. பயணத்துக்காக மாட்டு வண்டியில் அமைக்கப்பட்ட கூரையுடைய வண்டி, அதாவது கூட்டு வண்டி, வில்லு வண்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த வண்டியை தான் வங்க வண்டின்னு ஆதியில் சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு பரிபாடல் 20 நீர் ஊர் அறவத்தால் துயில் உணர்வு எழிலி தின்தேர் புறவி வங்கம் பூட்டவும் வங்கப்பாண்டியில் தின்தேர் ஊறவும் வயமா பண்ணுன மதமான் பண்ணவும். இந்த பாடலை கவனிச்சிங்கன்னா, வைகையில் வர்ற வெள்ளத்தோட ஓசையை கேட்டு மக்கள் எழுந்து ஓட, பரபரப்பில் வங்கத்தில் பூட்ட வேண்டிய மாடுகளை தேரில் பூட்டியும், தேரில் பூட்ட வேண்டிய குதிரைகளை வங்கத்தில் பூட்டியும், யானையில் ஏற வேண்டியவன் குதிரையில் ஏறியும், குதிரையில் ஏற வேண்டியவன் யானையில் ஏறியும் திருச்சி ஓடிருக்காங்க வைகையில் வர்ற வெள்ளத்தை கண்டு. இப்போ பாடலில் வந்த விஷயங்களை நம்ம புரிஞ்சிருப்போம். நம்முடைய உழவு எருதைத்தான் பாண்டி அப்படின்னு பரிபாடலில் பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த பாண்டியில் எருதில் பூட்டி இருக்கிற வண்டிக்கு பேர் தான் வங்கம். பாண்டிய பேரரசு அண்டை நாடுகளுக்கு நெடுங்காலமாக பயணம் செய்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்டது தான் இந்த வங்கம். இந்த வங்கத்தை இயக்கிறதுக்காகவே வாழ்வியலாக விளங்கியவர்கள் தான் வங்கப்பல்லர்கள். இன்னைக்கு இப்படி ஒரு வாழ்வியல் கிடையாது. ஆனால் வங்கப்பல்லர்களை அடையாளப்படுத்துகிற விதமாக கொர்க்கை பகுதியில் வாழுகிற பல்லர்கள், திருச்செந்தூர் முருகன் கோயிலை கட்டிய நாட்டார் பல்லர்களுடைய குழுக்களில் ஒரு பிரிவானவர்கள் தான் இந்த வங்கப்பல்லர்கள். இவர்களுடைய எச்சமாக திருச்செந்தூர் கோட்டை தெருவில் அமைந்திருக்கிற இந்த சிதிலமடைந்த வங்கப்பல்லர்களுடைய பழைய மடம் தான் இது. இதெல்லாம் திருச்செந்தூர் முருகன் கோயிலோட மரபு வழிபாட்டு உரிமைகளோட ஆவணம் இது தவிர கடலியல் ஆய்வாளர் ஒரிசா பால் அவர்கள் வங்கப்பல்லர்களை பற்றி ஆய்வறிக்கைலாம் கொடுத்திருக்கிறார். மல்லர்னு சொல்லக்கூடிய உங்க இந்த மருதன், எனக்கு நீங்க மல்லர்னு வர, நீங்க மருத நில மக்கள். மருத நில மக்கள் உலக நாகரிகத்துக்கு ஒரு நெல் விவசாயத்தை சொல்லிக் கொடுத்த மக்களை தான் நான் உங்களை பார்க்குறேன். ஏன்னா இப்போ அப்போ ஒரு இயற்கையை, வேளாண்மையை, பருவநிலையை புரிஞ்சுக்க. ஏன்னா நான் கடலில் போகிறவன், எனக்கு கடவுளுடைய பருவநிலை முக்கியம், பூமி அச்சு சொல்கிற முறை முக்கியம், அந்த பூமி சொல்கிற இடத்துல இந்த தமிழக நிலம் இருக்கக்கூடிய இடம் முக்கியம். அதன் மூலமாக இதில் 17 லட்சம் வருஷம் முன்னே விலங்குகளை கொண்ட மனுஷன் வாழ்ந்தது வட தமிழகம் இப்போ ப்ரூவ் ஆகிருக்கு. இந்த மாதிரி விஷயத்தை அடங்கினதில் உலக நாகரிகத்துக்கு பல விஷயங்கள் சொல்லி கொடுத்த ஒரு நாகரிகமாக நம்ம மருதநில நாகரிகத்தை நான் பார்க்குறேன். இதுதான் அந்த குடும்பங்கள் சொல்லக்கூடிய படகு இன்றைக்கும் ஜஞ்சிபார்னு சொல்லக்கூடிய இடத்துல இயங்கிட்டு இருக்கு. இந்த படகுடைய பேர், இந்த கப்பலுடைய பேர் குடும்பகர். இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த குடும்பன்றதை பற்றி இன்னைக்கு வேர்ல்டில் எத்னாலஜிக்கல் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. குடும்பன், ஆல்டர்னேட்டிவ் பீப்புள், தேவேந்திரா, காலாடி, கொடியன், குலத்தன். பார்த்தீங்கன்னா அந்த குளம்ன்ற வார்த்தை அங்கேயும் வந்துடுது பாருங்க. ஏன்னா துளைன்னு சொல்லக்கூடிய பள்ளம்ன்ற பகுதியில் இருந்த நீரை தேக்கி விவசாயம் பண்ணதால இந்த மக்களுக்கு பல்லர்ன்ற பேர் வந்தது. அது நிச்சயமா இழிவுபடுத்தக்கூடிய பேர் கிடையாது. ஆனா அதே பேரை பின்னாடி தன்னுடைய பழி தீர்த்துக்கிறதுக்காக இந்த சாலைக்கீர் சொல்லக்கூடியவங்க அந்த சொல்ல பயன்படுத்தினாங்க. அதனால அந்த சொல்லு ஒரு இழிவுபடுத்துற சொல்லா நான் பார்க்கல. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா லட்சத்தீவுல போனீங்கன்னா மூப்பன்ற சொல்லுக்கு முக்கியம் இருக்கு. லட்சத்தீவு, ஏன்னா நான் என்னுடைய கடல் ஆய்வுக்காக நிறைய தீவுகளுக்கு போயிட்டு இருக்கேன். லட்சத்தீவுல ஜஸ்ரீன்னு சொல்லக்கூடிய மொழி பேசுறாங்க. 65% தமிழ் கலந்தது. அங்க மூப்பு என்ற சொல், ஆவா என்ற சொல், அந்த மாதிரி அத்திரி என்ற சொல்லுக்கெல்லாம் மிக முக்கிய மரியாதை. பெண்ணை மடந்தைனே சொல்றாங்க. ஒரு 25 வயசு பெண்ணை பார்த்தாங்கன்னா மடந்தைனே சொல்றாங்க. பெண்ணை தான் சொல்றாங்க. அதே மாதிரி தண்ணி தான் சொல்றாங்க. நம்மளால சாதம் ரைஸ்ன்னு சொல்றோம், அவங்க சோறுன்னே சொல்றாங்க.
இந்த தீவுல இருக்க மக்கள் கிட்ட இன்னைக்கும் நம்முடைய பழைய சங்க இலக்கிய தமிழ் வார்த்தைகள் அப்படியே இருக்கு. இது வந்து நீங்க எத்னாலஜிக்கல் ஸ்டடீஸ்ல முழுக்க இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டடி பண்ணி கம்ப்ளீட்டா சமயத்துல இந்த விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த மக்களா இந்த மூவ் பண்ற மக்களையும் இந்த குடும்பன்ற மக்களையும் இன்னைக்கு பார்த்துட்டு வராங்க. இப்ப இந்த உலக கடலோடிகளுக்கு நம்ம பாண்டியர்கள் தான் முன்னோடி. இந்த வரலாற்றை தெரிஞ்சுக்கிறத தாண்டி இன்னைக்கு நம்ம பாண்டியத்தோட தடயத்தை கண்டுணர்ந்து அடுத்த கட்ட தகவல்களை தேடுறதுக்கு இந்த பல்லவங்கத்துடைய ஆய்வுகள் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இன்னைக்கும் இந்த பாண்டிய மரபு பெயர் மறைஞ்சிராம பல்லாசிப்னு உலகம் முழுக்க இந்த பெயர் பரவி கிடக்கு. நீங்கள் இதை கண்டிப்பாக தேடி பார்க்கணும்னு